அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார். முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் மேஷ ராசியிலேயே 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 4 கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன. யார் யார்? சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 15 தேதி வரலும் சூரியன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், ராகு பகவான் அங்கே தான் இருக்கார். அதோடு மட்டுமல்ல, குருவும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் 4 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார், சனி கும்பராசியில் வீற்றிருக்கிறார். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும். சனி குரு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி சூரியன் தொடர்பு, இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனியும் குருவும் சேர்ந்தால் எங்கே மேஷத்தில் இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் சாமி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். நான் அரசியலிலும் இருக்கேன், அதே சமயத்தில் மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி, அரசியலில் உள்ளே போனவங்க சரிப்பட்ட வரல, கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாமி, நான் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அரசியலுக்குள்ளே என்ட்ரானேன், நல்லா தூக்கி விட்டுடுத்து சாமி, இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன், நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன், அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது தனிப்பட்ட 2 பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு கடைகள், வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, லெதர் கம்பெனி ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு பெரிய தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, குறிப்பாக ஷேர் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தை, இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், நம்மள எத்தனையோ கிளைண்ட்ஸ் இந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி நம்ம வாழ்க்கையை இது புரட்டி போட்டுடுச்சு சாமி, நான் வேறு ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. அப்போது ஷேர் மார்க்கெட், அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், சிறிய அளவில் பெரிய அளவில். அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் பெரிய பெரிய கமிஷன் பேசிக்கில், பெரிய அளவில் கமிஷன் பேசிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், நூற்பாலைகளாக இருக்கலாம், பஞ்சு மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயம், தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகை எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது ஒரு கிராம்பு தோட்டம், அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள். ஐடி ஃபீல்டு, டிரான்ஸ்போர்ட், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு வருது, நமக்கு தெரியும். அதே போல் ஆடிட்டர்ஸ், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ், கல்வி நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், எனி பிஸ்னஸ், இது உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்பு நேயர்களே. அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் இந்த 4 கிரக சேர்க்கை அமைகிறது. நான் சொன்ன மாதிரி அந்த மேஷத்தில் குரு, சூரியன், ராகு, செவ்வாய், ஏன்னா புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க. அப்போ செவ்வாய் தூக்கி மேஷத்தில் போட்டுக்க வேண்டியது தான். கூட இந்த சனி பகவான் பார்வை சேருமேயானால், அப்போ விருச்சிகத்துக்கு மேஷம் எத்தனாவது வீடு? 8வது வீடு. மறைவு ஸ்தானத்தில், அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். மறைவு ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இது நடக்கின்ற காரணத்தினாலே, 5 கிரகம் சேர்க்கை நடக்கின்ற காரணத்தினால, இப்போ நம்ம பார்த்தோம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய டாபிக் சொன்னோம், மில்லு, காட்டன் மில்லு, கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கூட எதையும் சேர்த்துக்கோங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ், கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் புரோக்கர்ஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய அளவில் புரோக்கர்ஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பொதுவாக வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள். அதே போல் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் வரணும் சாமி, நான் ஒரு நல்ல நெக்ஸ்ட் ஹையர் ரேங்க்கு போகணும், ஒரு நல்ல ஜிஎம்மாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏஜிஎம்மாக இருக்கலாம், அதுக்கு மேலே என்ன உண்டு, டைரக்டரோ, அதுக்கு மேலே ஒரு சேர்மேன், அதுக்கு மேலே ஒரு கவர்னர், அதுக்கு மேலே ஒரு சிஇஓ, இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்குது. அப்போ நல்ல உயர்ந்த ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், தனியார் வேலையோ கவர்மெண்ட் வேலையோ எதுவாக வேணாலும் இங்கே இருக்கட்டுமே, நல்ல பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அடிமை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இப்போ நம்ம பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டோம், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிதமானதாக இருக்கும். எச்சரிக்கை, கவனம் தேவை. ஆனால்
இந்த வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, ஜாபில் இருக்காங்க பார்த்திங்களா, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் அரசியல் பண்ணக்கூடியவர்கள், இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க. ஜப்பானில் நிறைய நம்முடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய அன்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சிங்கப்பூரில் அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக, வெளிநாட்டில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போ எந்த துறையை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் அன்னை வாராகியின் திருவருள் உங்களுக்கு கைகூட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். அன்னை வாராகி உங்களுக்கு முழு துணை இருப்பார். உங்களுடைய முன்னேற்றத்திலே 100% அன்னை வாராகியின் திருவருள் கைகூடும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விருச்சிக ராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்கள் ஜாதகம் சிறப்பான முறையில் இருக்குமே, ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு பெரிய பணவரவு, தனவரவு, பல ஆயிரம் கோடி, ஒரு பெரிய தனவரவு, பணவரவு உங்களுக்கு அமையும். அரசியல் இருப்பீர்களே ஆனால், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சினிமா துறையில் இருக்கீங்க, ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க, ஒரு பத்திரிகை துறையில் இருக்கீங்க, ஒரு சின்ன துறையில் இருக்கீங்க, ஒரு நல்ல லிங்க் உங்களுக்கு ஏற்படும். ஒரு பெரிய வெற்றி தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலுக்கான, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, சரிங்க சாமி, இப்போ ஜாபு நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் இருக்கும், தொழில்துறை, இந்த 4 கிரக சேர்க்கையால் திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் முன்னேற்றங்கள் ஏற்படும் உலகம் முழுவதும். ஹெல்த்து, ஆரோக்கியம்லாம் எப்படி சாமி இருக்கும்? இந்த 8ஆம் பாவம் சம்பந்தப்படுவதாலே மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சாமி, வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ ஏதோ ஒரு மறைமுகமான விஷயம் இருக்குது சாமி, இதை நாம் எப்படி சரி பண்ணுவது? அந்த மாதிரி மனக்குழப்பங்கள், நீங்கள் சொல்கிறது அப்படியே கரெக்டுங்க சாமி, அந்த மாதிரி தான் ஒரு பயம் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, அல்லது எனக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ரிலேஷன் சைடு அது அல்லது ஃப்ரெண்ட்ஸு சைடு, உள்ள தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடத்துல, சம்பந்தக்காரங்க வீட்டில், ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே, வாராகியை நம்புங்கள், அன்னை வாராகி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய மறைமுகமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு. அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் அம்பாள்கிட்ட கேட்டிங்கன்னா அம்பாள் சொல்லுவாள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாராகிட்ட உத்தரவு கேட்டோமே ஆனால் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அது ஜாதக பிரச்சனையாக இருக்கலாம், கர்ம வினை, நல்வினை, தீவினையால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இயற்கையாக செய்யக்கூடிய செய்வினையாக பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அன்னை வாராகி திருவருள் செய்வாள், மனம் இறங்குவாள், நல்ல முறையில் சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவாள் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த மே மாதம் மறைமுகமான வளர்ச்சி, மறைமுகமான வருமானம் விருச்சிக ராசிக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.